ஹலோ. நான் உடனே உங்களை மீட் பண்ணணும் கீர்த்தி. உங்ககிட்ட நிறைய பேசணும். அதுக்காக தான் உங்க பின்னாடி. நாளைக்கு நம்ம பொக்கே ஷாப்ல மீட் பண்ணலாமா? பொக்கே ஷாப்பா? அது என்ன பர்టిక్యులரா பொக்கே ஷாப்? நேர்ல சொல்றேனே. விண்டேஜ் நர்சரி. மார்னிங் 10:30. நோட் சொல்லாம ப்ளீஸ் வாங்கல. ஓகே, கண்டிப்பா வரேன். இந்த வாட்டி டெஃபினட்டா மிஸ் ஆகாது. நிச்சயமா மீட் பண்ணலாம். பை. உன் பார்வையில் தோன்றிட அலைகிறேன், அலைந்துவேன் மறுபடி தொலைகிறேன். என்னடி கீர்த்தி, பாவுண்டி அவன் ரொம்ப அலைய வைக்கிற. நாளைக்கு பொக்கே ஷாப்ல அவன் உன்கிட்ட லவ் ப்ரொபோஸ் பண்ணலான் இருக்கான். ஆனா அதுக்குள்ள நீ முந்திக்கோ. அவன் உன்கிட்ட லவ் ப்ரொபோஸ் பண்றதுக்கு முன்னாடி நீ அவன் கிட்ட லவ் ப்ரொபோஸ் பண்ணும். சரியா? எப்படிக்கா இருக்கு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு பத்மா. நாளைக்கு வெள்ளிக்கிழமை, நல்ல நாள். நாளையில இருந்தே பத்திரிக்கை வைக்க ஆரம்பிச்சிடலாம். சரிங்கக்கா. யார் யார கூப்பிட போறோங்கிற லிஸ்ட் ரெடியா இருக்குல்ல? ரெடியா இருக்குக்கா. ரொம்ப தூரமா இருக்கிறவங்களுக்கு போன்லயே கூப்பிட்டுருங்க, அலைச்சல் வச்சுக்காதீங்க. சரிங்கக்கா. அப்புறம் லிஸ்ட்ல தம்பி பேரை சேர்த்துக்கோங்க. யாருக்கா? மீனாட்சி தியேட்டர் ஓனர் தம்பி துரைய, அவர் பேரையும் லிஸ்ட்ல சேர்த்துக்கோங்க. சரிங்கக்கா. பத்மா, சொல்லுங்கப்பா. சுபாவோட அம்மாங்கிற முறையில சக்தி வேலை வர சொல்லி நீயாவது சொல்லலாம்ல? சக்தி வேலா? எதுக்குப்பா? நான் இந்த வீட்ல இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? உயிரோடவே எரிச்சிருவாங்க. அக்காவோடைய வார்த்தையை மீறி என்னால எதுவுமே செய்ய முடியாதுப்பா. என்ன மன்னிச்சிருங்க. தானோ, நீயாவது சொல்லலாம்ல? அப்பா, வாய் மட்டும் கவனிச்சு போடு. போ. ஜெயந்தி, நீயாவது சொல்லுமா? அப்பா, நான் என்னப்பா சொல்றது? அக்கா பேச்சு மீறி இந்த வீட்ல ஏதாவது நடக்குமா? வாங்க. தாத்தா, ஏன் இப்படி தனியா உட்கார்ந்து வருத்தப்பட்டு இருக்கீங்க? வாங்க சாப்பிடலாம். ஐயோ தாத்தா, தாத்தா ஏன் தாத்தா அழறீங்க? நான் ஏன் உயிரோட இருக்கேன்னு எனக்கே தெரியல. தாத்தா, என்ன தாத்தா இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன என்ன பூவரசி, சக்தி வேலை சடங்குக்கு கூப்பிட இந்த வீட்டுல ஒருத்தரும் தயாரா இல்லம்மா. தாத்தா, எல்லாருமே ரத்னவள்ளிக்கு தான் பயப்படுறாங்க. இந்த ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேருன்ற நம்பிக்கை எனக்கு அடியோட போச்சுமா. தாத்தா நீங்க கவலைப்படாதீங்க தாத்தா. ஃபங்க்ஷனுக்கு சக்திவேல் மாமாவை அம்மாவும் மத்தவங்களும் கூப்பிடலன்னா என்ன, நம்ம போய் கூப்பிடுவோம். நிஜமாவா? நான் உங்க கூட வரேன். ஒரு நல்ல காரியம் நடக்கிற இடத்துல எல்லாரும் முன்னாடியும் கண்டிப்பா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க மாட்டாங்க தாத்தா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சுபாவோட ஃபங்க்ஷன்ல தான் இந்த ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரணும்னு இருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது தாத்தா. நாளைக்கே நம்ம ரெண்டு பேரும் சக்திவேல் மாமா வீட்டுக்கு போறோம். சரியா? ஓ, தாத்தாவும் பேத்தியும் சக்திவேல் குடும்பத்தை கூப்பிடலான்னு பிளான் பண்றீங்களா? நடக்கட்டும் நடக்கட்டும். டைம் ஆயிடுச்சு, சாப்பிட்டு மாத்திரை போடணும். வாங்க போலாம். சரிம்மா.
அம்மா நீங்க எழுந்து போங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். இருக்கட்டும் கற்பகம், நம்ம வீட்டு வேலை தானே, நம்ம பார்க்காம வேற யார் பாப்பாங்க? 10 பேரை வேலை வாங்க தெரிஞ்சவதான் எஜமானி. மா அதுக்குதான் நீங்க இருக்கீங்கல்லம்மா. பொறுப்பை ஏத்துக்கடினா புதுசா ஒரு பதில சொல்லி என் வாய் அடைக்கிறதே உன் வேலையா போச்சு. ஏய் அத்தா, இன்னும் எவ்வளவு நேரம்டா வண்டியை கழுவிட்டு இருப்ப? பொழுதன்னைக்கு வண்டியை தொடச்சிட்டு பொழுதடைஞ்சதும் சம்பளத்தை வாங்கிட்டு போலான்னு பாக்குறியா? ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அத்தா. நம்பிட்டேன் போடா. பின்னாடி தேங்காய் நெத்து கிடக்கு, அத போய் உரிச்சு போடு போ. சரிங்க அத்தா. ஆகாத புள்ள அடிபட்டா அம்மான்னு கத்தனாலும் குத்தம், அப்பான்னு கத்தனாலும் குத்தம். இதே பொழப்பா போச்சு அந்த அழகாபுரத்துக்காரங்களுக்கு. என்னம்மா? ஏய் பேராண்டி, அந்த ஊர்ல மாடு செத்தாலும் நாம தான் காரணம், மனுஷன் செத்தாலும் நாம தான் காரணம். ஊருக்கே பலன் சொல்லுமா பள்ளி, பொத்துன்னு விழுமா கழனி பானையில துள்ளி. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ரத்தன வள்ளி. நம்ம ஊர்க்காரங்க மேல அவளுக்கு வெறுப்பு இருக்கோ இல்லையோ, ஆனா நம்ம குடும்பத்து மேல மட்டும் அவ்வளவு கொலை வெறியில இருக்கா. அம்மா என்ன நடந்ததுன்னே தெரியாம எதுக்கு இப்ப நீ தேவையில்லாம மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டுட்டு இருக்க? ஆமா, குப்புற விழுந்தானா குப்பை, மீசையில மண்ணு ஒட்டல என்னானா அவன் அப்ப. நான் உன் புருஷனுக்கு ஏந்தி பேசுறேன், நீ அவளுக்கு ஏந்தி பேசுறியா? நான் சொல்றது இப்ப யாருக்கும் புரியாது, ஆனா கண்டிப்பா ஒரு நாள் புரியும். நீ சக்திவேல் மாமாவை சடங்குக்கு கூப்பிட்டு வரேன்னு சொன்னது எனக்கு சந்தோஷமா இருக்கு பூவரசி. ஏன்னா இது வரைக்கும் நடந்த கசப்பான சம்பவங்கள் எல்லாத்தையும் மறந்து சக்திவேலும் ரத்னவள்ளியும் இந்த சடங்குல ஒண்ணு சேரணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேம்மா. நீங்க வேண்டிக்கிட்ட மாதிரி எல்லாமே நல்லபடியா நடக்கும் தாத்தா, நீங்க கவலையே படாதீங்க. இந்த ஆள் எப்படி இங்க வந்தா? இது நிஜமா இல்ல திரும்ப என்னோட கற்பனையா? தாத்தா, உங்க கண்ணுக்கு எதிரே யாராச்சும் சாமியார் தெரியுறாங்களா? இல்லம்மா, அவன் தாத்தாவுக்கு கண்ணு சுத்தமா போயிடுச்சு. என்ன பூவரசி நீயே, இன்னும் என் கண்ணு மங்கி போகல. அந்த ஆளு காரத்தாடி தான் பக்கத்துல போயிட்டு இருக்கானே. அந்த ஃப்ராட் சாமி எப்படி நம்ம ஊருக்குள்ள? அந்த ஆள் என்ன சென்னையில இருந்து ஃபாலோ பண்ணிட்டு வரா. டிரைவர் அண்ணா, வண்டி நிறுத்துங்க. ஏய் அப்ப பிடிங்க, அவரை பிடிங்க. சரி விடுங்க, நீங்க போங்க. நீ ஃப்ராட், நீ எப்படி ஜெயில இருந்து வெளியில வந்த? என் பின்னாடியே ஏன் வந்துட்டு இருக்க? என்ன தேடி என் ஊருக்கே வர அளவுக்கு உனக்கு என்கிட்ட என்னதான் வேணும்? கேக்குறல சொல்லு, என்னதான் வேணும்? பூவரசி, யாருமா அந்த சாமியார்? ஒரு நாள் நானும் என் ஃப்ரெண்டும் காலேஜ்ல இருக்கும்போது எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு வாங்கித்தான்னு கேட்டான். சரி பாக்குறதுக்கு பாவமா இருக்குன்னு சாப்பாடு வாங்கி கொடுத்தேன். அப்போல இருந்து நான் எங்க போனாலும் ஏன் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். இப்போ என்ன தேடி இங்கே வந்துட்டான். என்ன தப்பா நினைக்காதம்மா. நீ ஒரு நாய்க்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தா கூட அந்த நாய் அதுக்கப்புறம் உன் பின்னாடியே தான் வரும். ஏன்னா நீ மறுபடியும் சாப்பாடு வாங்கி தருவன்னு தான். அதனால அந்த நாய் தப்பான எண்ணத்துல உன் பின்னாடி வருதுன்னு நீ நினைக்க கூடாதுமா. நான் ஒரு சாதாரண மனுஷன். நான் 2-3 நாள் சரியா சாப்பிடாம பசியோட இருக்கும் போது நீதான் எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்திருக்க. அந்த நாய்க்கு இருக்கிற நன்றி எனக்கும் கொஞ்சம் இருக்கு. அதனாலதான் நான் உன் பின்னாடி துரத்தி வந்துகிட்டு இருக்கேன். அப்போ அந்த கனவு, நீ என்ன பத்தி சொன்னதெல்லாம் இப்பதான் எனக்கு புரியுது. கீர்த்தி சொன்ன மாதிரி நீ என்ன ஃபாலோ தான் பண்ணி வந்திருக்க. அதே என் முன்னாடி வந்து சொல்லி உனக்கு சூப்பர் பவர் இருக்குன்னு காட்டுறியா? இப்பதான் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருக்கேன். திரும்பவும் எதுக்குடா வர? கோவப்படாத பூவரசி, இரு என்னன்னு விசாரிப்போம். இல்ல தாத்தா, இவனை பார்த்ததுல இருந்து இவன் சொன்னதை நினைச்சு நான் எவ்வளவு டென்ஷன் ஆனேன்னு தெரியுமா உங்களுக்கு? இவனால நான் மென்டலி டிஸ்டர்ப் ஆயிருந்தேன். சரி விடுமா, இவன் பிச்சைக்கார பையன். இவன் ஏதோ சாப்பாட்டுக்காகத்தான் உன்னை சுத்திக்கிட்டு இருக்கான்னு அவனே சொல்றான். இவனுக்கு சாப்பாடு போட்டா போயிருவாமா. ஓ நல்ல மனசை பார்த்து தான் அவன் பின்னாடியே வந்திருக்கான். உனக்கு சாப்பாடு தானே வேணும். இப்போ நாங்கள் கொஞ்சம் வெளியே போயிட்டு இருக்கோம்,
நீ சாயங்காலம் வீட்டுக்கு வா, உனக்கு வேலையும் கொடுத்து 2 வேளை சோறும் போடுறோம் நாங்கள். ரத்னவள்ளி வீடுன்னு கேளு, யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. சரியா? வாமா. எனக்கு உங்க வீடு தெரியும் ஐயா. பாத்தீங்களா தாத்தா, இவன் என்ன வீடு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான். சரி விடு பூவரசி, வா போலாம். எனக்கு தெரியும் நீ என்ன நம்பலன்னு. ஆனா இப்ப நீ உன் மாமாவை உங்க வீட்டு விசேஷத்துக்கு கூப்பிட போற வரைக்கும் கூட எனக்கு தெரியும். அவரை விசேஷத்துக்கு கூப்பிட்டா நீ பெரிய பிரச்சனையில மாட்டிப்பண்ணுதான் நான் உன்னை தடுக்க வந்தேன். ஆனா உன்னோட விதியை யாராலையும் மாற்ற முடியாது.